ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது என்னது வெந்தயக்கீரை சாதம். சொல்லு. சாஃப்டா இருக்கும். அதாவது நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தயக்கீரை சாதம் செய்ய போறோம். இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம யுகன் சொல்லுவாரு. இது என்னதுமா? நல்லா சவுண்டா சொல்லு. இது என்னது? வெங்காயம். இது சின்ன வெங்காயம். இது என்னது? பூண்டு. இது என்னது? தேங்காய் பல், தேங்காய் துருவல். இது என்னது? நெய் இல்லடி, இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுதான் நெய். இதுதான் நெய். நாங்க இன்னைக்கு செய்ய போறது வெந்தயக்கீரை சாதம். வெந்தயக்கீரை சாதம். சரியா? சொல்லு. ஓகே, சரி. சித்திரை வைகாசி சொல்லுங்க. சத்தமா சொல்லு. சரி, அது வேணாம். 1 2 3 சொல்லிடு. 1 நீ சொன்னீனா சாக்லேட். அங்க பாரு, சாக்லேட். 1 இல்ல, அங்க இருக்கு சாக்லேட். இது கிடையாது. சொல்லு. 1 you can say 1 Johnny yes papa. Eating sugar no papa. Telling lies no papa. Telling lies no papa. என்னது? Telling lies no papa. Open your mouth. Ahaha. Very good. Clap 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 clap. இவனுக்கு அப்புறமா இது சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. 1 3 4 5 6 7 8 9 10 11 Papa. பாபா. அது 8 11 11 அப்புறம் 11க்கு அப்புறம் சரி, அப்புறமா சொல்லலாம். 11 12 சரி. இவனுக்கு சரி. இது யார் வாங்கி கொடுத்தா உனக்கு? யார் வாங்கி கொடுத்தா? ஒழுங்கா சொல்லு. யார் வாங்கி கொடுத்தா? அம்மாயி. அம்மாயி பேர் என்ன? அம்மாயி பேர் என்ன? ஒழுங்கா இவனை தொக்கு. சரி, யார் வாங்கி கொடுத்தா? பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் யார் வாங்கி கொடுத்தா? கண்ணாடி தூக்காத, கண்ணு தெரியாது. சொல்லு. இந்த பிரேஸ்லெட் யார் வாங்கி கொடுத்தா? யாரு யாரு? அம்மா பேர் என்ன தெரியாது அவனுக்கு? இது யார் பேரு? இது அம்மா. இந்த அம்மா யார் வாங்கி கொடுத்தா சொல்லு. சரி, இப்போ நான் அம்மா இதை சமைச்சிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். யுகன், நான் சமைச்சிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். சாப்பிடலாம். மம்மம் சாப்பிடலாம். தேங்காய் எல்லாம் போட்டு, வெந்தயக்கீரை போட்டு, நெய் போட்டு, யுகன் குட்டிக்கு மம்மம் செஞ்சு கொடுக்க போறேன். தேங்காய் பால் போட்டு. ஓகே ஓகேவா? சொல்லுங்க யுகனு. சரி, இவன் வேண்டாமா, கொண்டு வாங்க விட்டுரு. வா போ. நீ அம்மா நீ ஓடு. என்னது? நீ இங்க இருக்க வேண்டாம், நான் சமைக்கணும். நீ போ. நீ போடா, நான் சமைக்கணும். நீ போடா. என்ன சொல்லிட்ட? அள்ளிய சொல்லிட்டியா? சரி சரி. அரிக்கு ஏபிசிடி சொல்லு. ஏ சொல்லுடி. அப்ப என்னதான் வேணும் உனக்கு? ஆயில் வேணுமா? அப்புறம் அப்புறம் என்ன வேணும்? அம்மாயி வேணுமா? அம்மாயி வேணாம். தாத்தா வேணுமா? ஜெய் மாமா வேணுமா? வேண்டாமா? நீ கிளீனிக்கே இருந்துக்கப்பா. இவனுக்கு வேண்டாமா? ஓகே. ஜெய் மாமா அங்கே இருக்கட்டுமா? உன் கூட விளையாட வர வேணாமா? கேஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. பரவாயில்லையா? ஜெய் மாமா வேண்டாம், போ. நீ அங்கே கேஸ் பாரு உட்காந்து. யுகன் மட்டும் இங்கே இருக்கட்டும்.
கண்ணா ஓகேவா? ஓகேவா? சரி, அப்புறம் என்ன சொல்றான்? சித்திரை வைகாசி சொல்லுங்க. சித்திரை மாமா மாமா வா. சாரி மாமா வா சொல்லு. வேணாம். சரி, சித்திரை வைகாசி சொல்லுங்க. சித்திரை சித்திரை இந்த சித்திரை அர்ணிகிட்ட போகணுமா? சாக்கி பாத்துட்டு அப்ப சொல்லு. இந்த சித்திரை வைகாசி சொல்லிட்டு வந்துருவான். சாக்கி கொடுக்கணும். சொல்லு சித்திரை. சண்டே மண்டே சொல்லுங்க. நீ சொல்லலன்னா நீ போ. நீ பேட் பாய் சொல்லுவாங்க எல்லாருமே. My name is Koppa. My name is என்னது? My name is Yugan. யார் பேட் பாய்? அண்ணா பேட் பாய். உங்க அண்ணன் பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன சொல்லு. உங்க அண்ணன் பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன சொல்லு. உங்க அண்ணன் பேர் என்ன? உங்க அண்ணன் பேர் என்ன? நரேனா? உங்க அண்ணன் பேர் என்ன? மூச்சுக்கு வேர்க்குதுடி. ஆமா வேர்க்குது. ஓகே தான். அம்மாட்ட போதியா? நான் இதை சமைச்சு இவன் கொட்டி கொண்டாந்து தருவேன். இந்த வெந்தயக்கீரையை வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். சரி பாருங்க, இது சட்னி கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்க, இதுல ஒரு 10 மிளகு சேர்த்துக்குவோம். வெந்தயம் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 10ல இருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. இதுல வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். பாருங்க, ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்து இதுல போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுவோம். பாருங்க, இதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்க, இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயக்கீரை வந்து நம்ம வந்து பாருங்க, இந்த வெந்தயத்துல இருக்க இந்த வெந்தயத்தோட தோலே பாருங்க போகல. அந்த அளவுக்கு இந்த குட்டி குட்டி வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதுல வந்து நிறைய சத்து இருக்கு. அது நம்ம வீட்டு தொட்டியில போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்துரும். இது நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், 1.5 கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன். இதுல கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துருங்க. பைனெல்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்க, இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுல பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா வதங்கட்டும் இது எல்லாமே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த காரமே சரியா இருக்கும். ஏன்னா மிளகும் நம்ம சேர்த்துக்கோன்றதுனால இதுவே கரெக்டா இருக்கும். இதுல கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா குலைவா நல்லா வெந்துகிட்டு இருக்கு. பாருங்க, இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலா கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி, பொன்னி புழுங்கல் அரிசியை போடுறேன்.
இந்த அரிசியை இதுல சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். பாருங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து அரிசி எடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை பால் புழிஞ்சிருக்கேன். தண்ணி பால் கெட்டி பால் 2 சேர்த்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு இந்த பாலை ஊற்றிக்குவோம். பாருங்க, புழுங்கல் அரிசி அப்படின்றதுனால 1க்கு 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பாருங்க, நல்லா அது கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது வந்து 2 விசில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். சாப்பாட்டுக்கும் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கு. நல்லா மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா பாருங்க, சாப்பாடு பாருங்க, நல்லா சாஃப்டா சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா இருக்கும். அதாவது நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா வத்தல் வடகம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லைன்னா ஊறுகாய் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். வெந்தயக்கீரை அப்படின்னும் போது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நல்லது. அந்த நேரத்தில் நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா ப்ரெஷர் ஏறும். அதனால ஊறுகாய் வேண்டாம், வத்தல் வடகம் இருந்தால் வச்சுட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.